ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? எஸ் மேம். எஸ் மேம், விசிபிளா இருக்கு மேம். சொல்லுங்க. ஏதோ சொன்னீங்களா? இல்ல மேம். சரி, ஃபர்ஸ்ட் HTML டிசைன் பண்ணிடலாம். இந்த செக்ஷன் ஓவர். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ராஜெக்ட்ஸ் தான் பார்க்க போறோம் இல்லையா? ஸோ அதனால இப்போ வரைக்கும் நம்ம அவுட்புட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். பேஜ் எதுவும் நமக்கு வேண்டாம். இதுதான் நம்மளோட அவுட்புட். ஓகேவா? அபவுட் மீ பார்த்தாச்சு. அடுத்து நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பார்க்க போறோம். ஓகே மேம். ஓகே மேம். இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? ப்ராஜெக்ட் பார்க்க போறதுனால ப்ராஜெக்ட் செக்ஷன். சரி, இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணுவோம்? நமக்கு வந்து ஒரு 6 பாக்ஸஸ் வேணும். ஸோ இதெல்லாம் என்ன சொல்லலாம்? ஒரு கார்டு டிசைன்ல இருக்கா? கார்டு மாதிரி வச்சுக்கலாமா? டிவ் எடுத்துக்கலாம். டிவ் கிளாஸ்ல என்ன நேம் வைக்கலாம்னா ப்ராஜெக்ட்ஸ் கண்டெய்னர்னு வச்சுக்கலாம். ஓகே மேம். நெக்ஸ்ட் இன்னொரு டிவ் ஓபன் பண்ணிக்கலாம். இந்த டிவ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இதுக்குள்ளதான் நம்மளோட கிளாஸ் ஏதாவது ஓவராலா இது எதுக்குன்னா 6 பாக்ஸோட பேக்ரவுண்ட் கலர் இருக்கு இல்லையா? எஸ் மேம். அதுக்குதான் இது. இது நம்ம எங்க டிரா பண்ணி வச்சிருந்தோம்? நோட் பண்ணிக்கலாம். நமக்கு இது வேண்டாம், எதுவும் வேண்டாம். இப்ப நமக்கு என்ன வேணும்? இந்த பேக்ரவுண்ட் வரணும். இப்ப நம்ம டிவ் எதுக்கு போறோம்? இதுக்குதான் அந்த டிவ் போட்டிருக்கோம் இல்லையா? எஸ் இதுதான் மேம். ஒரு எஸ் டிவ். மேம். இப்ப இதுக்குள்ள நமக்கு 6 பாக்ஸ் இருக்கு. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணோம்? இதுக்கு ஒரு டிவ் போட்டுக்கலாம். செக்ஷனா வச்சுக்கிட்டாலும் நீங்க சரிதான். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம்? செக்ஷன் வைக்கிறதுனால நான் ஜஸ்ட் இதுக்கு என்ன பண்ணிட்டேன்? டிவ்னு மட்டும் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே மேம். அண்ட் இன்னொரு விஷயத்தையும் கவர் பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணுங்க. டிராயிங் வந்து வேற இதுல இருக்கு இல்லையா? அதனால
நமக்கு இன்னும் 2 இது தேவைப்படுது. இது பண்ணது சரி, அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இதுக்கு ஒரு டிவ் கொடுத்து இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஷேடோ இது தனியா தெரியணும் இல்லையா? பேக்ரவுண்டை விட்டு நமக்கு தனியா தெரியணும். எஸ் மேம். ரேடியஸ் வைக்கலாம், ஷேடோ வைக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க பண்ண போறோம். இப்போ இதுக்கு ஒரு டிவ், இதுக்கு ஒரு நம்ம போட போற டிவ் எதுக்கானது, இதுக்கானது. ஓகேங்களா? இந்த டிவுக்கு என்ன நேம் கொடுக்கலாம்? எஸ், கார்டுன்னு கொடுத்துக்கலாம். நம்ம கார்டு மாதிரி தானே இருக்கு அது. எஸ் இது மேம். ஒரு கார்டு இல்லையா? கார்டுன்னு கொடுத்தாச்சு. இப்போ இந்த டிவுக்குள்ள நமக்கு என்ன வரணும்? ஃபர்ஸ்ட் இமேஜ் டேக் வரணும். இமேஜ் எஸ்ஆர்சி. இப்போதைக்கு ஏதாவது ஒரு இமேஜ் நம்ம போய் எடுத்துட்டு வந்துடலாம். ஓகே மேம். இப்படி இருக்கட்டும். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம், ப்ராஜெக்டோட டைட்டில் வரணும் நமக்கு இல்லையா? எஸ் மேம். ஒரு இமேஜ் கொடுத்துட்டோம். இப்போ இந்த இமேஜ் என்ன பண்ணலாம்னா இன்னொரு டிவ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம இதுக்குள்ள இன்னொரு டிவ் இருக்கட்டும். இந்த டிவ் எதுக்கு நான் சொல்றேன். ஓகே மேம். இந்த டிவுக்கு வந்து என்ன பேர் கொடுக்கலாம், டீடைல்ஸ்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் பத்தி நான் சொல்ல போறோம். எஸ் மேம். ஸோ டீடைல்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த டிவுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் டேக்ல ஸ்ட்ராங்கா கொடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணது இல்லையா? ஸோ நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ண போறோம். அதனால இங்க நம்ம என்ன பண்ண போறோம், ப்ராஜெக்ட் மேம் ஒரு 2 மினிட்ஸ் தாத்தாக்கு மட்டும் ஃபுட் கொடுத்துட்டு வந்துடுறேன் மேம், எடுத்துட்டு போயிட்டு. சாரி. ஒரு 2 மினிட்ஸ் மேம், ஃபுட் மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன் மேம். ஓகே 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 பாருங்க. ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். ஓகே. இப்போ நம்ம என்ன சொல்லணும், அடுத்தது கிட்டப்போட லிங்க் வைக்கணும், டெப்ளாயோட லிங்க் வைக்கணும் இல்லையா? எஸ் மேம். ஸோ என்ன பண்ணலாம், அகைன் பேராகிராஃப் டேக் போட்டுக்கலாம். ஸ்ட்ராங். இங்க நமக்கு லைவ்
லைவ் லிங்க், லைவ் டெமோ வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே மேம். என்ன பண்ணணும் அகைன், அதுக்கான ஆங்கர், அதுக்கான லிங்க் வச்சு ஸோ இது வச்சுக்கோ. இது வந்து ப்ராஜெக்டோட கிட்டப்போட நேம், இந்த ப்ராஜெக்டோட நேம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். சரி, இது இல்லாம என்ன பண்ணலாம் இதுல அப்படின்னா, லைவ் டெமோ இது வந்து நமக்கு போதுமா? டிஸ்கிரிப்ஷன் வைக்கலாமா? வைக்கலாமா மேம்? இல்ல இல்ல வேணாம், போதும் விடுங்க. நம்ம ப்ராக்டிஸ் தானே பண்ண போறீங்க. ஸோ ஓகே வேணா மேம். இது வரைக்கும் போதும். இப்போ இங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஸ்ட்ராங்குன்னா நம்மளோட லெட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா வருமா மேம்? ஆமா போல்டு, நல்ல போல்டு வந்து டார்க்கா காட்டும். ஓகே மேம். மேம் அந்த டார்கெட் பிளாங்க் அது மட்டும் என்னன்னு சொல்றீங்க? சர்ச் பண்ணலாம், பட் அது வேற எதுவும் வரும். பிளாங்க் நம்ம என்ன பார்த்தோம்? என்னங்க பார்த்தோம்? அது அதுதான் ma'am. இதுதானே பிளாங்க் கொடுத்தோம். இதை Yes, நான் ma'am. கிளிக் பண்ணோன்னே என்னோட டாக்குமெண்ட் இங்க இருக்கு இல்லையா? Okay. இதே ஒரு Yes, ma'am. அமேசான் பேஜுக்கு போறேன். இந்த அமேசான் பேஜ்ல இப்ப எனக்கு என்ன வேணும்? எம்எக்ஸ் பிளேயர் வேணும். நான் கிளிக் பண்றேன். எனக்கு என்ன நடக்குது? MX Play scroll ஆகுது மேம். இல்லைங்க, அது இல்ல. நான் இப்ப எந்த பேஜ்ல இருக்கேன்? MX அமேசானோட Play. லேண்டிங் பேஜ்ல இருக்கேன். இப்ப நான் ஒரு Okay. மொபைல்ல கிளிக் பண்றேன். மொபைல் கிளிக் பண்ணோன்னா இந்த பேஜ் எனக்கு எங்க ஓபன் நெக்ஸ்ட் ஆகுது? பேஜுக்கு வந்துச்சு, மொபைல் பேஜ். மொபைல் பேஜுக்கு வந்துருச்சு. ஓகே, எனக்கு இங்க இருக்கிற டேப கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அகைன், எனக்கு எனக்கு எத்தனை டேப் இருக்கு பாருங்க. 1 2 4 டேப் இருக்குங்க. இப்ப ஓகே. நான் மொபைல்ஸ்ல கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னா எனக்கு இங்க எத்தனை டேப் தெரியுது? 4 தான் மேம். 4 தான் தெரியுது. அதாவது ஆல்ரெடி இருந்த பேஜ்ல என்ன பண்ணிட்டது? இப்ப இந்த பேஜ்ல ஓகே. மொபைல்ஸ் கிளிக் பண்ணும்போது இங்கே தான் நெக்ஸ்ட் பேஜ் ஷோ ஆகுது. ஸோ நியூவா ஒரு பேஜுக்கு ஓகே. போகல. கரெக்டா? ஓகே. பட் இங்க எஸ் பாருங்க, மேம். நான் எப்ப கிட்ட கிளிக் பண்றேனோ என்னோட டேப் என்ன ஆயிடுச்சு? ஒரு இன்னொரு நியூ டேபுக்கு போயிட்டு. ஸோ பிளாங்க்னா என்ன? ஒரே டேப்ல இது பண்ணணும். பிளாங்க் ஒரே டேப்ல பண்ணுங்களா? இப்ப நான் பண்ணும்போது எனக்கு சேம் பிளாங்க்ன்ற இதேவா நேம் ஆகுது. ஒரு நியூ பேஜுக்கு போயிடுங்க. ஓகே. எஸ் மேம். ம் சொல்லிக் ஓகே, கொடுக்கும்போது அப்புறம் பிளாங்க் என்ன? கொடுத்தா இப்ப நியூ பேஜுக்கு போகும். ம் ஓகே. அடுத்து இதுவும் கார்டு தான் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க இருக்கிற இந்த கார்டுல ஆரம்பிச்சு இந்த கார்டை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். 6 டைம்ஸ் பண்ணிக்கலாமா? எஸ் மேம். நான் உட்காந்து ஏன் ரைட் பண்ணிட்டு இருக்கணும்? ஒரு 6 டைம்ஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன், அதே கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 6 டைம் எழுதிக்குமா? 1 2 3 4 5 6 7 வாட்டி வந்துட்டு. ஸோ நமக்கு 7 டைம்ஸ் வேணும். அதனால என்ன பண்ணிக்கலாம், இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். 6 தான் நம்மளோட பிளான் இல்லையா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு எரர் காட்டுற மாதிரி இருக்கு மேம்.
ஸோ நமக்கு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா டியூ காட்டுற மாதிரி இருக்கு. 2 டியூ இங்கே முடியுது. இது நமக்கு தேவையில்லாத. ஓகே இப்போ பக்கா ஐயா இப்போ என்ன பண்ணிட்டோம், கார்டுக்கான டிசைன் பண்ணிட்டோம். இப்போவே டிசைனுக்கு போயிடலாமா? எஸ் இது என்ன மேம். நேம் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்ம? ப்ராஜெக்ட் கண்டெய்னர். இப்போ இதுக்கு தான் நம்ம டிசைன் பண்ண போறோம் இல்லையா? ம். இதுக்கு என்ன கொடுக்கலாம்? இது ப்ராஜெக்ட்னே கொடுத்துக்கலாம். ப்ராஜெக்ட் செக்ஷன் இதுக்கு டாட்ல வந்துட்டு. ஸோ இதுக்கு பேடிங்லாம் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இவங்க கொடுக்குறத நமக்கு ஏன் நான் என்ன பண்ணிக்கிறேன், இது ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் நம்மளே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம டிஸ்பிளே என்ன கொடுக்க போறோம்? ஃப்ளெக்ஸ். ஃப்ளெக்ஸுங்களா? ஆமாம் மேம். ஃப்ளெக்ஸா கொடுக்கணும்? கிரிட்டு மேம், கிரிட்டு கொடுக்கணும். ஏன் கிரிட் கொடுக்கணுங்க? அப்பதான் நமக்கு பாக்ஸ் வரும் மேம். ஓகே கிரிட் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், கிரிட்ல டெம்ப்ளேட் காலம்னு இருக்கு இல்லையா? எஸ் மேம். இது எனக்கு கீழே ஷோ ஆகுது. டெம்ப்ளேட் காலம் எடுத்து நான் என்ன பண்ண போறேன், ரிப்பீட் கொடுக்க போறேன். ஒவ்வொரு வாட்டி நான் உட்காந்து டைப் பண்ண வேணாம் இல்லையா? நம்ம ரிப்பீட் பார்த்தோம் கரெக்டுங்களா? எஸ் மேம். ரிப்பீட்குள்ள என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆட்டோ ஃபிட். ஏன்னா எனக்கு என்ன ஆகணும், அது வந்து நான் இப்போ எனக்கு ஸ்க்ரீனோட சைஸஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஓகே நான் என்ன மேம். பண்ணிக்கிறேன், நல்ல ஆட்டோ ஃபிட் கொடுத்து மினி மேக்ஸ். இது மினி மேக்ஸ்னா உங்களுக்கே தெரியும், நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. அது எவ்வளோ இந்த மினிமம் வரும்போது எனக்கு இவ்வளோ பிக்சல் எடுத்துக்கணும்னு இருக்கு. நான் எஸ் என்ன மேம். பண்றேன், இது ஒரு 280 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஓகே 1 மேம். FR கொடுத்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கான கேப் எவ்வளோ இருக்கணுங்கிறத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா? எஸ் மேம். கேப் வந்து ஒரு 20 பிக்சல் வச்சுக்கலாம். ஓகே. கரெக்டா இருக்கும். ஓகே இது வரைக்கும் இது போதும். ப்ராஜெக்ட் கண்டெய்னர்ல நம்ம வேற எதுவுமே பண்ணணும். ஜஸ்ட் அவுட்புட் செக் பண்ணிப்போம். இங்க நம்மளோட அவுட்புட் பேஜ். ஓகே நமக்கு இப்படி இருக்கு இல்லையா? எஸ் மேம். இமேஜஸ் எடுத்துட்டு வந்துருமா? ஓகே மேம். கூகுள் பேஜ் என்ன எடுக்கலாம்? இங்க லட்சுமி போட்டிக்னு இருக்காங்க. ஓகே நான் நார்மலா ஏதோ ஒரு இமேஜ் வைக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொட்டிக் எடுத்து இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்கிரீனை எடுத்துட்டு போய் தான் அங்க இமேஜா வைக்கணும். ஓகேங்களா? இந்த இப்போ நம்ம ஸ்கிரீன். இப்போ அமேசான் பேஜ்ல இருக்கேன். இந்த அமேசான் ப்ராஜெக்ட் தான் நான் பண்ணிருக்கேன்னா, இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஓபன் ஆகுது பாத்தீங்களா, இது லேண்டிங் பேஜ்னு சொல்லுவோம். ஓகே மேம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க இருக்கிற எல்லாமே இந்த கார்னர் டு இந்த கார்னர் இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா லேண்டிங் பேஜ். ஸோ நம்ம ஸ்க்ரோல் பண்ணி இந்த லாஸ்ட் வர வரைக்கும் இருக்கிறது லேண்டிங் பேஜ். ஓகேங்களா? ஓகே மேம். இப்போ இதுதான் அமேசான் தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த அமேசானோட ஃபர்ஸ்ட் பேஜ் இதுதான். ஸோ இந்த லேண்டிங் பேஜ் என்ன பண்ணணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். இந்த ஸ்க்ரீன்ல இருந்து இது மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த இமேஜ் தான் அங்க நமக்கு வரணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஓகே மேம். இப்போ எனக்கு வந்து நான் ஏதாவது ப்ராஜெக்ட்னு போட்டு அதுல இருந்து எடுத்துக்கிறேன். அதுல உள்ள இமேஜஸ் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். சரி எனக்கு இப்படி இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன், லேண்டிங் பேஜ்னே உங்களுக்கு போட்டு ஷூ பண்ற வருதான்னு பார்ப்போம். இந்த வந்து பாருங்க, இதை எடுத்துக்கலாம். இது மாதிரி எக்ஸாக்ட்லி இதுதான் நான் சொல்றேன். நம்ம ஓகே என்ன மேம். பண்ணோம், இதுதான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், ப்ராஜெக்ட் 1 டெமோ அசெட்ல தான் இருக்கு. ஸோ இதுக்கு ப்ராஜெக்ட் 1 வச்சுக்கலாம். செகண்ட் இதை எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒரு மாதிரி இருக்கிறதுனால இதை எடுத்துக்கலாம். இதுக்கு ப்ராஜெக்ட்
2. டூன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ். சரி வந்து ப்ராஜெக்ட் 3. ப்ராஜெக்ட் 4. இப்போ நம்ம 5 போடணுமா 6 போடணுமா? இது 5 மேம். ப்ராஜெக்ட் 5. இன்னும் ஒரே ஒரு இமேஜ். இது நல்லா இருக்குது. நம்ம இது வெல்கம் பண்ற மாதிரி இருக்க பேஜ் தான் இங்க வைக்கணுமா மேம்? வெல்கம் பண்ற மாதிரி இல்ல, நம்மளோட பேஜோட ஃபர்ஸ்ட் ஏதாவது இங்க வைக்கணும். ஸோ லேண்டிங் பேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே மேம். நான் ஓபன் பண்ணோடனே ஒரு லிங்க் இருக்கு, அந்த லிங்க் ஓபன் பண்றோம்னா அது எங்க இருக்கோ அதுதான் நம்ம இங்க வைக்கணும். சரி, நமக்கு 6 இமேஜ் வந்துட்டு 6 இமேஜையும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணி இங்க விட்டுறலாம். அப்பதான் நமக்கு தெரியும். ஸோ அசெட் ப்ராஜெக்ட் 1, அசெட் ப்ராஜெக்ட் 2, அசெட் ப்ராஜெக்ட் 3, அசெட் ப்ராஜெக்ட் 3 தானே வச்சோம். எஸ் மேம். பர்ஃபெக்ட். அசெட் ப்ராஜெக்ட் 5. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ப்ராஜெக்ட் செட் பண்ணியாச்சு. 6 ஆட்டோ செக் பண்ணலாம். இல்லை இந்த பேஜ் நம்ம நமக்கு இதோட சைஸஸ்ல என்ன ஆயிடுச்சு, பெருசு பெருசா வந்துட்டு. பெருசா வந்துருச்சு. ஓகே பரவாயில்ல. சரி நான் இதை சின்னது பண்ணிக்கலாம். வித் அண்ட் ஹைட்டு கொடுத்து சின்ன சைஸ் பண்ணிக்கலாம். இங்கே கொடுக்கலாமா, அங்கேயே கொடுத்துக்கலாம். நம்ம எங்க மேம்? இங்கே இங்கேயே கொடுத்துக்கலாம். ஓகே. சரி என்ன அவுட்புட் வருது, பெரிய பெரிய இமேஜா இருக்கு இல்லையா? எஸ் மேம். ஓகே, இப்போ அடுத்து கார்டுக்கான டிசைன் பண்ணிடலாம். ஓகே. கார்டுக்கான டிசைன் பண்றதுக்கு முன்னாடி இது எதுக்குள்ள உள்ள இமேஜ் எது? ஸோ நமக்கு கார்டுக்குள்ள இருக்கிற இமேஜ் தான் இல்லையா? ம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு டிசைன் பண்ணிடலாம். கார்டுக்கு அப்புறம் இதை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். கார்டு ஓகே. கார்டுக்குள்ள என்னென்ன வைக்கலாம்னா ஒரு பேக்ரவுண்ட் கலர் வைக்கலாம். பேக்ரவுண்ட் என்ன கலர்ல வைக்கலாம், ஒரு கலர் போடுறேன், என்ன வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். 6 தான் நினைக்கிறேன். சரி, இதுக்கு ஒரு பார்டர் கொடுத்துக்கலாம், லைட்டா இருக்கணும் இல்லையா? அதுக்காக எஸ் மேம். பார்டர்ல ஒரு பிக்சல் சாலிட். ஸோ இதுக்கப்புறம் பார்டர் ரேடியஸ் நான் வந்து 10 பிக்சல் கொடுத்துக்கலாம். ஓகே மேம். அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ பேடிங்
பேடிங் எவ்வளவு கொடுக்கலாம்? ஒரு 15 பிக்சல் கொடுக்கலாமா? ம். வேற என்ன கொடுக்கலாம்? டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் பண்ணிடலாம். டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஓகே. வேற என்ன பண்ணலாம்? பாக்ஸுக்கு ஷேடோ கொடுக்கலாமா? அப்பதான் பாக்ஸ் ம். என்ன தெரியும், தனியா நமக்கு மேல தெரியும். சரி. பேக்ரவுண்ட் வந்து நல்லா தெரியும். பாக்ஸ் ஷேடோ வந்து 4 பிக்சல் 8 பிக்சல். ஸோ இதுக்கு ஒரு கலர் கொடுக்கணும். அது கொடுக்குற கலரே எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ டிரான்சிஷன் என்ன கொடுக்குது, நமக்கு அதெல்லாம் வேண்டாம். டிரான்சிஷன் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் என்னவா இருக்குன்னா ஒரு 0.3 செகண்ட். இதுதான் போதும். ஓகே மேம். வேற எதுவும் வேணும், வேற எதுவும் நான் அதில் வைக்கிறேன். சும்மா லைட்டா ஒரு விஷயம் இது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ இந்த கார்டு ஓவர் பண்ணும்போது நமக்கு ஒரு கலர் சேஞ்சஸ் சம்திங் ஏதோ ஒன்று நடக்கும் இல்லையா? ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்ல இருந்து வர்றது, ஒய்ல இருந்து வர்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும். ஓகே. இதுக்கு வந்து கார்டு டாட் ஓவர் பண்ணும்போது டாட் கோலன் ஓவர் கொடுத்து ஓப்பன் பண்ணி என்ன கொடுக்கலாம்? ஓகே. இன்னொரு பிக்சல் கொடுக்குறாங்க இல்லையா, அதை எடுத்துக்கலாம். ம். இது மட்டும் இருக்கட்டும், வேற எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஓகே இப்போ மேம். அடுத்தது இமேஜுக்கான இது பண்ணிடலாம். ம். இது நான் இமேஜ்னே தனியா போட்டுருக்கேன். இமேஜுக்கானது டாட் இமேஜ் எங்க இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இமேஜ் எந்த டிவுக்குள்ள வருது அப்படின்னா இந்த கார்டுங்கிற டிவுக்குள்ள தான் இமேஜ் இருக்கு. எஸ் மேம். எஸ் மேம். என்ன பண்ணணும், இங்க கார்டு ஓகேவா? ஓகே மேம். இப்போ இங்க என்ன பண்ணணும், இதுக்கான வித்து ஹைட் வந்து செட் பண்ணணும். இப்போ எவ்வளோ இருக்கலாம்னா ஒரு 200 பிக்சல் போட்டுக்கலாம். ஹைட்டு எவ்வளோ போடலாம்? ஒரு 180 பிக்சல் போட்டு பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. ஆப்ஜெக்ட் ஃபிட் பவர் கொடுத்துக்கலாம். அண்டு பார்டர் 8 பிக்சல் காட்டுது. ஸோ நம்ம அதையே எடுத்துக்கலாம். வேற என்ன பண்ணலாம்? இதுக்கு பேக்ரவுண்ட் கொடுக்கலாமா? எஸ் மேம். பேக்ரவுண்ட் கொடுத்துருவோம். பேக்ரவுண்ட் என்ன கலர் கொடுக்கலாம்? ஒரு லைட் கலராகவே இருக்கட்டும். அப்போதான் லைட்டான டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா? அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், மொதல் அவுட்புட் செக் பண்ணிடலாம். என்ன அவுட்புட் வந்து இருக்கு. ஸோ எல்லாமே எனக்கு கரெக்டான சைஸ்ல வந்துட்டு, பட் கார்டோட டிசைன் எனக்கு ஏதோ செட் ஆன மாதிரி மேம் தெரியல. கண்டெய்னருக்கு கண்டெய்னர்ல நீங்க எழுதியிருக்கிறது டபுள் ஆர் போட்டிருக்கீங்க. அது வந்து செக் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் கண்டெய்னர் ஸ்பெல். ஓகே. ஓகே பக்கா. எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபிட் ஆகி எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துடுச்சு. பட் என்ன அப்படின்னா நமக்கு இன்னும் கூட இந்த வித்து குறைக்கலாம் இல்லையா? ஓகே மேம். இப்போதைக்கு இருக்கட்டும், கடைசியா பார்த்துட்டு நம்ம இதை குறைச்சிக்கலாம். உங்களுக்கு தெரியுதுங்களா? எனக்கு கொடுத்துருக்க உங்க இப்ப நீங்க பண்ணீங்க இல்லையா டிசைன், பேக்ரவுண்ட் கலரும் என்ன தெரியல, தெரியல. பேக்ரவுண்ட் கலருக்கும் உள்ள இருக்கிற ரெண்டுத்தையும் பாக்ஸா தனியா வெளில தெரியல. ஜஸ்ட் என்ன ஆயிடுச்சு, ஒரு பார்டர் மட்டும் ஒரு இந்த லைன் மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. பட் இப்ப பாருங்க, அடியில இருக்க பாக்ஸ் தனியா, இது தனியா தெரியுது. ரீசன் என்ன அப்படின்னா இது கொடுத்துருக்க ஷேடோ. இந்த எஸ் ஷேடோ மேம். என்ன பண்ணுது, பேக்ரவுண்ட விட்டு வெளில தூக்கி காட்டும் இல்லையா? ம். ம். ஸோ இப்போ நம்மளோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே. இன்னும் கூட இது நம்ம சின்னது பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ டிசைனுக்கு போகலாம். அடுத்த டிசைன் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இப்போ இதுக்கெல்லாம் இந்த வேர்டு இல்லாட்டி டீட்டெயில்ஸ். இது மட்டும் நாம இப்போ டிசைன் பண்ணணும் இல்லையா? எஸ் மேம்.
இப்போ கார்டோட டீடைல்ஸ் டிசைன் பண்ண போறோம். டீடைல்ஸ் என்ன நேம் கொடுத்தோம்? கிளாஸ் நேம். டீடைல்ஸ் தான் கொடுத்துருக்கோம். எஸ் கிளாஸ் மேம். நேம் வந்து டீடைல்ஸ் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ எதுக்குள்ள உள்ளது? இது அந்த டிவுக்குள்ள கார்டுக்குள்ளதான் மேம். கார்டுக்குள்ள இருக்கிற டீடைல் தான் நம்ம டிசைன் பண்ண போறோம். கரெக்டா? எஸ் மேம். கார்டுக்குள்ள உள்ள டாட் டீடைல்ஸ். எனக்கு இந்த மார்ஜின் வந்து டாப் 12 வேணாம், ஒரு 10 இருந்தா போதும். 12னா ரொம்ப அதிகமாயிடும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட்னு கொடுத்துக்கலாம். ஓகே மேம். டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட் இருக்கட்டும். ஸோ இது மட்டும் இருக்கட்டும். பர்டிகுலரா ஒவ்வொன்றா நம்ம டிசைன் பண்ணிட்டு வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே மேம். இதுலயே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல இருக்கிற பேராகிராஃப் டேக் தான் எல்லாமே கொடுத்துருக்கோம். என்ன பண்ணிக்கலாம், பேராகிராஃப் டேக் டிசைன் பண்ணிக்கலாம். டாட் டீடைல்ஸ் டீடைல்ஸ் இதுக்கப்புறம் பேராகிராஃப் டேக். பேராகிராஃப் டேக். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பேராகிராஃப் டேக்கு என்ன ஒரு மார்ஜின் கொடுக்கலாமா? மார்ஜின் வந்து எவ்வளவு கொடுக்கலாம்? 5 பிக்சல். இதுக்கப்புறம் இதுக்கான ஃபாண்ட் சைஸ் 14 பிக்சல்ல இருக்கட்டும். கலர்லாம் வந்து இருக்கட்டும், வேற இருக்கட்டும், நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆங்கர் டேக் டிசைன் பண்ணிடலாம். எனக்கு அதுவே காட்டுது, எனக்கு அது எதுவுமே வேண்டாம். இதை நான் என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே மேம். நம்மளே கொடுத்துக்கலாம், அப்பதான் நமக்கு தெரியும் இல்லையா? எஸ் மேம். அது கொடுக்குற டிசைன் நமக்கு வேணும். நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆங்கர் டேக் என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கலர் செட் பண்ணிக்கலாம். எஸ் மேம். ஆங்கர் டேக்கான கலர் என்ன கலர் கொடுக்கலாம்? அதாவது கலர் சொல்லுங்க. கிரீன் மேம். கிரீன் கொடுத்துடலாமா? எஸ் மேம். 2 கிரீன் காட்டுதுங்களே, 2 கிரீன் கொடுக்கலாம். இது கிரீன் எல்லோவா? கிரீன் எல்லோ கொடுக்கலாமா மேம்? கிரீன் எல்லோ கொடுக்கலாமா? ஓகே. கிரீன் எல்லோ ஓகே. ஃபாண்ட் வெயிட் போல்டு. டெக்ஸ்ட் டெக்கரேஷன் 1. ஃபாண்ட் வெயிட் போல்டு. ஓகே, இந்த டிசைன் வரைக்கும் போதும் இல்லையா? எஸ் மேம். இதுக்கப்புறம் கார்டு ஹோவர் பண்ற, ஆங்கர் டேக் ஹோவர் பண்றது இல்லையா? நம்ம எப்ப அதை வந்து பண்ணமோ அது அண்டர்லைன் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். எஸ் மேம். லிங்க் வந்துட்டு பண்ணும்போது எனக்கு வருது. இந்த அண்டர்லைன் கலர் வருது. நல்லா இல்ல. இந்த ஓகே. கலர் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிரீனா சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஓகே மேம். ஓகே, எனக்கு பக்காவா நடக்குது. கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த அண்டர்லைனோட டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன் எடுத்துட்டு ஓகே. கலர் வந்து என்னவா சேஞ்ச் பண்ணலாம்? ப்ளூ. ஓகே மேம். இது நல்லா இருக்கு இல்லையா? எஸ் மேம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ வரைக்கும் நம்ம எழுதிட்டோம். ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணிட்டோம், ஓவராலா எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். பட் நமக்கு இதுக்கான வித்து வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த பாக்ஸோட வித்தை குறைக்கணும். நம்ம வித்து குறைச்சா நமக்கான நம்ம எப்படி பிளான் பண்ணமோ அந்த மாதிரி ஒரு 3 3 வந்துடும். இப்போ எனக்கு 2 2 இருக்கு இல்லையா, 3 3 வந்துடும். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், ரெஸ்பான்சிவ்னஸ் எழுதிட்டு வந்துடும். அது இல்லாம ரெஸ்பான்சிவ்னஸ்னா என்ன சொல்லுங்க, நேற்று பார்த்தோம்ல. வீடியோ கால். ஆமாங்க, அதானங்க ரெஸ்பான்சிவ்னஸ்னா. ஓகே மேம். மேக்ஸ் வித் ஒரு 600 பிக்சல் போட்டுருக்கேன். இது வந்து மொபைலுக்கான சைஸ். நம்ம ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்குமே எழுதணுங்க. ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்குமே நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ என்ன வைக்கிறோமோ அதுக்கானது எழுதணும். ஒரு சைஸ் எவ்வளோ வரணுங்கிற மாதிரி நம்ம எழுதணும்.
இப்ப ஓகே நம்ம மேம். வந்து கிரிட் யூஸ் பண்றதுனால அது ரொம்ப இல்ல ஓரளவுக்கு அதுவே எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது ஓகே. நம்ம என்ன பண்ணிக்குவோம், இமேஜ் ஆன ஹைட்டை மட்டும் நம்ம இப்போதைக்கு சேஞ்சஸ் பண்ணிக்குவோம். ஹைட் வந்து 150 பிக்சல் கொடுத்துக்கலாம். இதுக்கான வித்து, ஏன்னா அது ஒரு பெரிய இமேஜ் இல்லையா, வித்து அதிகமா தான் வரும். அதுக்காக வித்தும் வந்து ஃபுல் வித்து கொடுத்தோம்னா அது ஃபுல் வித்தையும் எடுத்துக்கும். அதனால நம்ம ஒரு 200 பிக்சல் கொடுத்துக்கலாம். 200 பிக்சல் கொடுத்து செக் பண்ணுவோம். ஒருவேளை நமக்கு அதிகமா வந்துச்சு அப்படின்னா பார்த்துக்கலாம். ஓகே சரி, மேம். இப்ப நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேராகிராஃப்க்கு அதிகமா கொடுத்துருக்கோம் ஃபாண்டோட சைஸ். ஸோ கார்டு டீடைல்ஸ் கொடுத்து ஃபாண்ட் சைஸ் 12 பிக்சலா மாத்திட்டேன். செக் பண்ணலாமா என்ன ஆகுதுல்ல? செக் பண்ணலாம். ஓகே. 600 பிக்சல் தான் கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட ஸ்க்ரீன் வந்து எப்போ பெருசா இருக்கோ அப்போ 4 பாக்ஸஸா ஷோ ஆகுது இல்லையா? எஸ் ஸோ மேம். இது என்ன பண்றேன், சைஸை குறைக்கிறேன். குறைச்சோன்னா எனக்கு என்ன ஆகுது, த்ரீயா சேஞ்சஸ் நடக்குது. ம். த்ரீயா பெரிய எப்போ ஸ்க்ரீனோட சைஸ் 865 வருது. ஸோ நம்மளோட அவுட்புட் எப்படி இங்கதான் ஷோ ஆனிச்சு, பட் நம்ம ஸ்க்ரீனை விட பெரிய ஸ்க்ரீன்ல இது எப்படி ஷோ ஆகுதுங்கிற மாதிரி காட்டுது. தெரியுதுங்களா? ஓகே. எஸ் ஸோ மேம். நம்ம என்ன ஆயிடுது, கிரிட் ஆட்டோவா என்ன ஆயிடுது, அதாவது அதுவே கொஞ்சம் ரெஸ்பான்சிவ்னஸோட தான் இருக்கு. ம். இப்ப குறைய குறைய என்ன ஆகுது, எனக்கு சிங்கிளா மாறிடும். பாருங்க, சிங்கிளா மாறிடுச்சு இல்லையா? எஸ் ப்ராஜெக்டோட மேம். டைட்டில், அதோட சைஸ் எல்லாமே அதுக்கு ஏத்த மாதிரி கவர் ஆயிடுது. ஸோ நம்ம இதுக்கு ரெஸ்பான்சிவ்னஸ் எழுதணுமா நைட்டு? எழுதணும் மேம். ஓகே, எழுதியிருக்கோம். கடைசி வரைக்கும் எனக்கு என்ன ஆகுது, மெயின்டைன் ஆகுது, இமேஜ் பிளஸ் டெக்ஸ்ட் மாதிரி மெயின்டைன் ஆகுது. எனக்கு என்ன கடைசி வரைக்கும் எனக்கு என்ன ஆச்சு, ஓவர் ஃப்ளோ ஆகல. நான் எஸ் கொடுத்ததை விட்டு மேம். ஓவர் ஃப்ளோ ஆகவே இல்லை. ஓகே, எஸ் மேம். பக்கா எல்லாமே எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இதை அச்சீவ் பண்ணிட்டோம். இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது நம்ம ஸ்க்ரீனுக்கே ரொம்ப பெருசா இருக்கு. இப்படியே வைக்கலாம், பட் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் குறைச்சிக்கும். இப்போ இதோட ஹைட்டுமே நம்ம குறைச்சிக்கலாம். இந்த உடனே இவ்வளோ ஹைட் நமக்கு வேண்டாம். ஸோ இதோட ஹைட்டை குறைப்போம், இதுக்கான வித்து இதுக்கான ஹைட்டையும் நம்ம குறைச்சிவோம். இப்போ எது ஓகே. இது இங்க இருக்கு, இதோ இங்கதான் இருக்கு. இதுக்கான ஹைட் அண்ட் வித் நம்ம எங்கேயுமே கொடுக்காதனால தானே ஆட்டோ ஃபிட் எடுத்துருக்கு. சரி, ஓகேங்க, அப்படியே இருக்கட்டும், பார்த்துக்கலாம். பட் நம்ம அந்த நேவ் பார்க்கான ஹைட்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும், அது ரொம்ப இதா ஓகே இருக்கு. மேம். இதுக்கு நம்ம ஹைட்டு மென்ஷனே பண்ணலையா? நேவ் பார் தானே அது நேம்லாம் என்ன கொடுத்துருந்தோம்? ஞாபகம் தான். ஃபர்ஸ்ட் உள்ள நேம் என்ன, நமக்கு நேவ் பார் தான் கொடுத்துருந்தோம். ஸோ நேவ் பார் இங்கதான் இருக்கு. இதுக்கு நான் ஹைட்டே இங்க மென்ஷன் பண்ணல. ஸோ நான் என்ன நினைக்கிறேன், இதுக்கான ஹைட்டு அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு, ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. இது ஓகே இல்லையா? எஸ் மேம். இது பக்கா. ஸோ எனக்கு பாருங்க, ஒரு ஸ்க்ரீன்ல இருந்து இன்னொரு ஸ்க்ரீன் போகும்போது சேஞ்சஸ் நல்லா தெரியுது இல்லைங்களா? எஸ் மேம். இப்போ அப்படி என்ன பண்ணலாம், அடுத்தது போகலாம். ஸோ நமக்கு இப்போ இந்த பேஜ் கம்ப்ளீட் இல்லையா? இது அந்த பேஜ் நான் எடுத்துட்டு வந்துடுறேன். நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா? மேம் அதுல லிங்க் இப்போ நீங்க லிங்க் பண்ணா அதுக்கு ரீடைரக்ட் ஆகுதா மேம்? ஆகுங்களே, வைக்கலாமே இங்க. ஓகே மேம். இன்னும் நம்ம வைக்கலல்ல. ஓகே மேம். நம்ம இன்னும் அது வைக்கல, இங்க நம்ம வைக்கலாம். ஸோ ஓகே. எனக்கு என்னன்னா, இங்க இருக்கு, இங்கதான் இருக்கு. நான் எதுவுமே கொடுக்கல இன்னும், தெரியுதுங்களா? பிளாங்கா தான் கொடுத்துருக்கேன், ஹெச்டிஎஃப்ல பிளாங்கா தான் இருக்கு. ஓகே மேம். ஓகே மேம். இங்க நம்ம ஏதாவது ஒரு லிங்க் கொடுக்கணும், ஏதாவது கொடுப்போம், இருங்க ஏதாவது எடுத்து கொடுக்கலாம். ஓகே கரெக்டா மேம். ரீடைரக்ட் ஆகுதாங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். எஸ் மேம். இப்போ காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இங்க பேஸ்ட் பண்ணிக்கிட்டா தான் நமக்கு தெரியும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிற மாதிரி.
எனக்கு எதுவும் ஆன மாதிரி தெரியல. காப்பி வந்து இந்தியா ஆயிடுச்சா? ஓகே, ஓவர்லாப் ஆயிடுச்சு. இப்போ ஓகே, இப்போ எடுத்துக்கலாம். மேம் ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் இல்லை மேம். ஸ்க்ரீன் ப்ரெசென்ட்ல இல்லைங்களா? ஸ்க்ரீன் எனக்கு தெரியல, ஒரே ஒயிட்டா மட்டும் தானே இருந்துச்சு. இந்த ஸ்க்ரீன் தெரிஞ்சதுங்களா? நான் ஒண்ணுமே பண்ணலையே. ஓகே ஓகே மேம். ஏன்னா நம்ம இன்னொரு மெயில் ஐடியில இருக்கு, எக்ஸாலிட்ரால இருந்துச்சு. ஸோ நான் என்ன ஓகே பண்ணேன், ஓகே அதை காப்பி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஓகே பட் ஓகே அது மேம். காப்பி ஆகல. அதான் என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன். சரி, இங்க காப்பி அப்படியே இங்க படிக்கலாம். இது ஆகலைங்க. சரி, பரவாயில்ல, நம்மளே பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிசைன் நமக்கு முடிஞ்சிச்சு. நம்மளோட அடுத்த டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. இது வந்து எதுக்காக? எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. இங்க உங்க ரோலோட நேம் அண்ட் இங்கேயும் ரோலோட நேம். இதுக்கப்புறம் நமக்கு இங்க என்ன வரணும், நம்மளை பத்தி ஒரு 3 லைன்ஸ்ல அந்த ஒர்க்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிற மாதிரி விஷயங்கள் கொடுக்கும். இவ்வளவுதான் நம்ம பண்ண போறோம் இல்லையா? எஸ் மேம். நமக்கு 8:30க்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 1 hour ஆயிடுச்சு. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமா? ஓகே மேம். ஒரு 10 minutes அப்புறமா திரும்ப கனெக்ட் ஆகலாம். ஓகே மேம்.